ஓகே. இன்னைக்கு நாம 2014 பேப்பர்ல நீங்க டவுட்டா கேட்டிருந்த எம்சிக்யூ கேள்விகள் பார்ப்போம். அதுல நீங்க முதலாவதா கேட்டிருந்த கேள்வி என்னன்னா 11வது கேள்வி. வாச்சு பார்ப்போம். திணிவு எம்மையும் பக்க நீளம் 2x-ஐயும் உடைய ஒரு திண்ண பிளாத்திக்கு சதுரமுகி உருவில் காணப்படுகின்றவாறு நீரில் ஒரு பக்க நீளத்தில் அரைவாசி அமிழ்ந்திருக்குமாறு மிதக்கிறது. இச்சதுரமுகி வெளிப்பக்க நீளம் 8x-ஐ உடைய திணிவு எம்மை கொண்ட ஒரு பொல்லான சதுரமுகியாக மாற்றப்படுமெனின் அது நீரில் அமிழும் ஆழம் பத்தி தான் கேள்வி. விடைகளை பாத்தீங்கன்னா எக்ஸ் சார்பாக தான் தரப்பட்டிருக்கு. அப்ப அந்த அமிழ்ற ஆழத்தை காணணும். எப்படி காண்றதுன்னு பார்ப்போம். இது ஒரு சிம்பிளான கேள்விதான். இங்க பாருங்களேன். இப்போ ஒரு பொருள் ஒரு திரவத்துல இப்படி பகுதியாக அமிழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அதுவும் சமநிலையில இருக்கு அப்படின்னு சொன்னா, சமநிலைக்கு அங்க இருக்கிற நிறை விசையும் இந்த திரவம் இடம்பெயர்க்கப்பட்டதால் உருவாகிற மேலுதைப்பு விசையும் ஒண்ணுக்கொண்ணு சமனாக இருந்தால்தான் இந்த சமநிலை சாத்தி. அப்ப யோசிங்க, இந்த பொருளுண்ட கனவளவு என்ன வேணாலும் மாறிட்டு போகட்டும். இவர் பெட்டியா இருக்காரு, சதுரமுகியாக இருக்காரு, அல்லது ஒரு உருளை வடிவத்துல இருக்காரு, அல்லது ஒரு கோள வடிவமா இருக்காரு, எப்படி வேணாலும் ஆகட்டும். இந்த மேலுதைப்பு அங்க இருக்க நிறைய தாங்கிட்டா சமநிலை சாத்தியம் ஆயிடும் இல்லையா? அப்போ இவர் என்ன கனவளவுல இருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. உண்மையிலே இவருடைய நிறையை அந்த மேலுதைப்பு தாங்கிரமாக இருந்தால் சமநிலை சாத்தியம். அப்ப என்ன பண்ண போறோம்னா, சமநிலைக்கு நம்ம ஒருக்கா தொடர்பு எழுதி பார்ப்போம். u சமன் mg. ஆனா u என்னன்னு போடலாம்? அமிழ்ந்திருக்க பகுதியின் கனவளவு v. இதுல கவனமா இருக்கும். இது பொருளின் கனவளவு கிடையாது. அமிழ்ந்திருக்க பகுதியின் கனவளவு இன்டு அது அமிழ்ந்திருக்க திரவத்தின் அடர்த்தி. இது பொருளின் அடர்த்தி இல்ல, திரவத்தின் அடர்த்தி. அதுலயும் கவனம். சரியா? இன்டு g. இதுதான் மேலுதைப்பு விசையாக இருக்க போகுது. இது mgக்கு சமனாக இருக்கு. அதாவது m v ரோக்கு சமனாக இருக்கு இல்லையா? mங்கிறது v ரோக்கு சமனாக இருக்கு. இதுல vங்கிறது என்னது? அமிழ்ந்திருக்க பகுதியின் கனவளவு. ரோங்கிறது திரவத்தின் அடர்த்தி. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய கேள்வியில ஆரம்பத்துல சதுரமுகியின் ஒவ்வொரு பக்கங்களும் 2x நீளமுடையதாக இருந்துச்சு. x நீளம் உள்ளுக்கு அமிழ்ந்திருக்கு. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க? அதே சதுரமுகிய உருக்கியோ இல்ல ஏதோ பண்ணி பொல்லான சதுரமுகியாக மாத்துறாங்க. அப்ப இந்த திண்ம சதுரமுகியில இருந்து அவ்வளவு மெட்டீரியலையும் யூஸ் பண்ணி தான் இந்த பொல்லான சதுரமுகி உருவாக்கி இருப்பாங்க. உருவாக்குறது சாத்தியம், ரைட்? உருவாக்குனதுக்கு பிறகு ஒரு பக்கத்தின் நீளத்தை பார்த்தா 8x இருக்கும். சரிதானே? 8x ஆக இருக்கும். முதல்ல 2x இருந்துச்சு, இப்ப 8x ஆக இருக்கும். அப்ப யோசிங்க, இவரும் எம் திணிவு தான், இவரும் எம் திணிவு தான். திணிவுல மாற்றம் இல்ல இல்லையா? திணிவுல மாற்றம் இல்ல. ஆகவே இந்த எம் திணிவ யூங்கிற மேலுதைப்பு தாங்கிட்டா சமநிலை சாத்தி. அப்ப உண்மையில என்ன நடக்கும்னா, சின்ன கனவளவுல இந்த பொருள் அதே எம் திணிவோட நம்ம திரவத்து மேல போடும்போது அடியில ஆழத்துக்கு அமிழ்வார். அதே மாதிரி பொல்லான சதுரமுகி திரவத்து மேல போடப்படும் போது அவர் கொஞ்ச ஆழத்துக்கு தான் அமிழ்வார். ஏன்னா இப்ப அவருடைய குறுக்கு வெட்டு பெருசே. அப்படி குறுக்கு வெட்டு பெருசா இருக்கதால கொஞ்சம் ஆழத்துக்கு அமிழ்ந்தாலே என்னது, அந்த மேலுதைப்பு வர்ற தேவையான அளவு கனவளவு உள்ளுக்கு அமிழ்ந்துரும். சரிதானே? அப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம தொடர்புகளை எழுதி பார்ப்போம். எம்ங்கிறது வீரோன்னு தானே போட்டிருந்தோம். எம்ங்கிற திணிவு ஆரம்பத்துல அமிழ்ந்திருக்க பகுதியின் கனவளவு இன்று திரவத்தின் அடர். அமிழ்ந்திருக்க பகுதியின் கனவளவு என்னவாக இருக்கும்? குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரமாக இருக்கும் இல்லையா? அப்ப இந்த பகுதியின் கனவளவு நம்ம காண போறோம். குறுக்கு வெட்டு பரப்பு தர உயரம். இவருடைய ஒரு பக்க நீளம் 2x ஆக இருந்தால் குறுக்கு வெட்டு பரப்பளவு 4x இருக்கு. அதோட ஒரு எக்ஸ பெருக்கி விட 4x கணம்னு வரும். இதுதான் அமிழ்ந்திருக்க பகுதியின் கனவளவு. இதை ரோவால பெருக்கி விட உங்களுக்கு அந்த திணிவு வரும். இதே மாதிரி 2வது கட்டத்துக்கும் நம்ம தொடர்பு எழுதுவோம். ஆனா அந்த டைம் எவ்வளவு அமிழுது அப்படிங்கறத நம்ம காணணும். அதை ஒரு வைன்னு போட்டா எம் எழுதலாம். அமிழ்ந்திருக்க பகுதியின் கனவளவு எழுதும் போது குறுக்கு வெட்டு பரப்பளவு தர உயரம் போடும். ஆனா குறுக்கு வெட்டு பரப்பளவு எவ்வளவு? இங்க 8x ஒரு பக்க நீளமாக இருந்தால் 8x இன்டு 8x தான் குறுக்கு வெட்டு பரப்பாக இருக்கும். அதாவது 64x வரும். இது குறுக்கு வெட்டு பரப்பளவு. இதை அவர் அமிழ்ந்திருக்க உயரத்தால பெருக்கி விட அமிழ்ந்திருக்க கனவளவு வந்து இதை ரோவால பெருக்கி விட்டா இதுதான் என்னவா இருக்கும்? அவருடைய திணிவாக இருக்கு. எம்முக்கு சமனாக இருக்கு. இப்ப இந்த திணிவும் ஒண்ணுக்கு சமனா தானே இருக்கு. அப்ப இவங்க 2 பேரையும் ஒண்ணுக்கு சமப்படுத்தலாம். ரெண்டையும் சமப்படுத்தி நீங்க எடுத்து பார்ப்பீங்களாக இருந்தால் 4x கணம் ரோ அப்படிங்கிறது 64x வர்க்கம் y ரோ அப்படின்னு வரும். இதுல இந்த எக்ஸ் கணத்துல ஒரு வர்க்கமும் இந்த எக்ஸ் வர்க்கமும் வெட்டுப்படும். 64ம் 4ம் வெட்டுப்பட்டா இந்த பக்கம் ஒரு 16. ரோ 2 பக்கமும் இருக்கு, அது வெட்டுப்பட்டு போயிடும். அப்ப நம்ம வைய காண்றதான நோக்கம். வைய எடுத்து பாத்தீங்களாக இருந்தால் அது எக்ஸின் கீழ் 16ஆக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் விட. சரிதானே? இதுதான் விட. அப்ப எந்த விடையாக இருக்கும்? 4வது விட. சிம்பிளான ஒரு கேள்வி இல்லையா? அப்ப நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னது? பகுதியாக அமிழ்ந்து மிதக்கும் போது அவருடைய நிறை விசைய முற்றாக மேலுதைப்பு தாங்கும். ஒண்ணு. அடுத்தது, ஒரு சதுரமுகிய நீங்க உருக்கியோ ஏதோ பண்ணி அவருடைய கனவளவை மட்டும் மாத்தும் போது திணிவு மாறாது. எந்த மெட்டீரியலும் வேஸ்ட் ஆகல. சரியா? அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா மெட்டீரியல் சேர்க்கல. அப்ப அதே திணிவை
என்ன பண்றீங்கன்னா, உருக்கியோ இல்ல ஏதோ பண்ணி அத பொல்லான ஒரு சதுரமுகியா மாத்துறீங்க. அவ்வளவுதான் பண்றீங்க. அப்ப அங்க திணிவு மாறாது. திணிவு மாறாட்டி அந்த எம்ஜிய தாங்கக்கூடிய மாரி மேலுதைப்பு வந்துட்டா போதும். அப்ப தாங்குறதுக்கு வர வேண்டிய மேலுதைப்பு 2 பக்கமே சமனா தான் இருக்கும். 2 பேருக்குமே சமனா தான் இருக்கும். ஆகவே அந்த மேலுதைப்புகள சமப்படுத்தி விட்டீங்கன்னா, நேரடியா உங்களுக்கு விடை வந்துரும். எக்ஸின் கீழ் 16 தான் இதுக்கு விட 4வது விட பொருத்தம். அடுத்து 16 பாருங்க. ஒரு பாரம்பரிய தானிய அரைகருவி இரு தட்டை கற்களை உடையது. உருவிற் காணப்படுகின்றவாறு சுழற்சி அச்சிலிருந்து தூரம் 6ல் நிலைப்படுத்திய கைப்பிடி எச்சிற்கு பருமன் F உடைய ஒரு கிடை விசையை பிரயோகிப்பதன் மூலம் மேலுள்ள கல்லானது கீழுள்ள நிலையான கல்லின் மேலே சுழலச் செய்யப்படுகிறது. விசை எப்போதும் கைப்பிடியின் இயக்கத்தின் திசைக்கு சமாந்தரமாக பிரயோகிக்கப்படும் அப்படிங்கிற வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். சுழற்சி காலம் T ஆகவும் இருப்பின் செலவிடப்படும் வலு எவ்வளவு அப்படிங்கறதான். பாருங்க, வலு நம்ம எழுதலாம் எப்படி? வேலையின் கீழ் நேரம். ஆனா வேலை எழுதலாம் விசை தர விசையின் திசையில் அசைந்த இடப்பெயர்ச்சி அல்லது தூரம் கீழே நேரம். இதனை வேலை இது நேரத்தால பிரிச்சு விட உங்களுக்கு வலு வரும். இதுதான் பவர். இப்ப பாருங்க, இதுல ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க, விசை எப்போதும் கைப்பிடியின் இயக்கத்தின் திசைக்கு சமாந்தரமாக பிரயோகிக்கப்படுதாம். அதாவது இந்த திருகைக்கல்ல மேல இருக்க விசை இப்படி ஆரம்பத்துல குறிச்சிருக்காங்க. அந்த டைம் இயக்கம் எப்படி இருக்குன்னா அதே திசையில தான். சரிதானே? அவர் அப்படியே லைட் அப்படியே சுத்தி வந்து இந்த இடத்துல கோல் வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ இயக்கம் இந்த திசையில இருக்கும், விசையும் இந்த திசையில தான் இருக்கும். நம்ம கையை பிடிச்சா அந்த திருகைக்கல்ல இப்படி இப்படி ஆட்டனமாக இருந்தால் அப்படிதான் விசை வழங்கப்படும். எப்படி அந்த அந்த கோலை இப்படி பிடிப்போம், பிடிச்சு நம்ம எந்த பக்கம் தள்ளுறோமோ அந்த பக்கம் தான் அவர் நகருவார். அப்ப விசைன்ற திசையும் அந்த நகரல்ல திசையும் ஒரே பக்கம் தான் இருக்கும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இந்த இயக்கம் முழுவதும் விசை எப்போதும் கைப்பிடியின் இயக்கத்தின் திசைக்கு சமாந்தரமா இருக்கு. கைப்பிடி இயங்குற திசை நம்ம கொடுக்கிற விசைன்ற திசையும் ஒரே பக்கமாக இருக்கு. அதான் அவங்க சொல்ல வர. இது இயக்கம் முழுவதுக்கும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க தந்திருக்க விசை F எப்பயுமே இயக்கத்தின் திசையில தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். அப்ப இங்க டிங்கிறது யாரு? டிங்கிறது யாரு? விசையின் திசையில் அசைந்த இடப்பெயர்ச்சி தானே. அப்போ F நேரடியா இவர் வட்டப்பாதையில் எவ்வளவு தூரம் இயங்குறாரோ அதை போட்டு பெருக்கி விட்டா வேலை வருமா இல்லை? ஏன்னா விசையின் திசையிலேயே தான் இந்த டி இருக்க போகுது. இந்த டி ஒரு வட்டப்பாதையாக இருந்தாலும் இந்த வட்டப்பாதை முழுவதுமே விசையின் திசையில தான் இயங்குது. அப்ப F இன்டு டில இருக்க டிக்கு பதிலா அந்த வட்டப்பாதையின் தூரங்களை நம்ம போடலாம் தானே. அது முக்கியமான ஒரு கதை. சரியா? அப்ப பாருங்க, இந்த வலு P F இன்டு இந்த டி பை டி ஒருக்கா தனியா எழுது. சரியா? டி பை டி ஒருக்கா தனியா எழுது. இந்த டி பை டிக்கான அர்த்தம் என்னது? ஏதோ டி நேரத்துல அவர் அசைஞ்ச தூரம். டி நேரத்துல அவர் அசைஞ்ச தூரம் டி ஆக இருந்தால்தான் டி பை டி அப்படின்னு எழுது. அப்ப யோசிங்க, இவருடைய சுழற்சி காலம் கேபிட்டல் டின்னு தரப்பட்டிருக்கு. இங்க சிம்பிள் டி எல்லாம் நம்ம போட்டது. சுழற்சி காலம் கேபிட்டல் டி அப்படின்னு தரப்பட்டு, அதாவது என்ன அர்த்தம்? கேபிட்டல் டிங்கிற நேரத்துல டி சமன் கேபிட்டல் டி ஆகும்போது டி என்னவா இருக்கும்? சுழற்சி காலம்னு என்னது? ஒரு ரவுண்ட் சுத்திரத்தை எடுக்கிற காலம் இல்லையா? டி 2πr ஆக வரும். அவங்க ஆரை பாருங்க தந்திருக்காங்க 6ன்னு. ஆகவே அவர் போன தூரம் 2πr ஆக வரும். ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. அப்ப வட்டத்தின் ஒரு பருதி 2πr தரும். அவ யோசிச்சீங்கன்னா Pக்கு கொண்டாந்து பிரதிட்டு விடுங்க. F 2πr. கீழே இருக்க நேரம் எவ்வளவு? T. அப்ப உங்களுக்கு வலு வரும் 2πrF over T. இல்லையா? அப்ப அந்த விட எங்க இருக்கு? 2வது விட. இதுதான் இந்த கேள்வி. சிம்பிளான ஒரு கேள்விதான். இதுல முக்கியமான விஷயம், அந்த விசையை நம்ம கூறாக்கிக்கிட்டுலாம் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. விசை எப்பயுமே இயக்கத்தின் திசையிலேயே தான் இருக்கு. அப்ப F இன்டு டி போடும்போது F போட்டுட்டு அதே திசையில தான் இயக்கம் எப்பயுமே இருக்கு, அந்த வட்டப்பாதை. அதனால டிக்கு அவர் வட்டப்பாதையிலங்கிற தூரத்தை போடலாம். அதுதான் அதை நம்ம புரிஞ்சுக்குவோமாக இருந்தால் இந்த கேள்வி சிம்பிளா செய்து முடிச்சு விட்டுலாம். சரிதானே? இது 16வது கேள்வி. இதுக்கு 2வது விட பொருள். அடுத்தது 24 பாரு. இது சிம்பிளான ஒரு கேள்வி அம்மா. இங்க பாருங்க, உருவில் காணப்படுகின்றவாறு ஏபிசி எனும் தடை வலையமைப்புகளின் ஊடாக ஒரே ஓட்டம் I அனுப்பப்படுகிறது. அப்ப என்ன கேள்வினா, இங்க இருக்க எல்லா தடைகளுமே ஒரே பருமன் தானா? அது 6ன்னு படத்துல குறிச்சிருக்காங்க. உயர்ந்தபட்ச வலுவை நுகர்வது. சரி, வலு அப்படிங்கிறது என்னது? மேல போட்ட மாதிரி F இன்டு டி பை டி இல்ல, அது மெக்கானிக்ஸ்ல உள்ள வலு. இது எலக்ட்ரிசிட்டியில உள்ள வலு. VI வோல்ட் அளவு இன்டு மின்னோட்டம் இல்லையா? இதை நம்ம இன்னொரு விதமா எழுதலாம். ஓமின் விதியை யூஸ் பண்ணி Vங்கிறது I²R அப்படின்னு போடலாம். ஏன்னா V சமன் IR இல்லையா? அந்த Vக்கு IR பிரதியிட்டு விட I²R அதை போடலாம். அப்படி இல்லையா, ஓமின் விதியை யூஸ் பண்ணி ஐக்கு பிரதியிட்டா இல்லையா, P சமன் V² over R அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்ப வலுவுக்கு 3 தொடர்புகள் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து தியரி. இப்ப பாருங்க, இங்க ஒரே கரண்ட் ஓடுதுன்னு சொல்றாங்க தானே 3 லைன். அப்ப I மாறல. அப்ப கரண்டோட சம்பந்தப்பட்ட ஆளை எடுப்போம். P சமன் I²R அப்படிங்கிற சமன்பாடு. V இன்டு ஐ போட்டிங்களாக இருந்தால் வோல்ட் அளவெல்லாம் தெரியாது. ரைட்? அப்போ யாருக்கு R பெருசோ
அவருக்கு தான் வலு பெருசாக இருக்கு. அப்ப இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இவங்க 2 பேருக்கும் இடையில யாருக்கு மிகப்பெரிய தடை இருக்கோ, எல்லாத்துலயுமே ஒரே கரண்ட் தானே ஓடுது. பெரிய தடை யாருக்கு இருக்கோ, அவர்ல தான் பெரிய வலு விரயம் இருக்கும். விளைவு தடை காண்ற ஒரு கேள்வி தான். இது வலு காண்ற ஒரு கேள்வி கிடையாது. விளைவு தடை காண்ற கேள்வி தான். ஆனா வேற ஃபார்மட்ல வேற வார்த்தைகள போட்டு தந்திருக்காங்க. அவங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டார்ட்டிங்க்கும் எண்டிங்க்கும் இடையில இருக்க விளைவு தடை காண போறோம். யாருக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இதுல பார்த்தீங்களாக இருந்தால் இந்த 6க்கும் 6க்கும் ஆர் 2ம் தொடரா இருக்கு. அப்ப 2R. அந்த 2Rம் இந்த Rம் சமாந்தரமாக இருக்கு. அப்ப அவங்க 2 பேருக்கும் சமாந்தரமா போட்டு காணுவீங்க. அப்புறம் இந்த Rம் இப்ப சமாந்தரமா போட்டு கண்ட வேல்யூவும் இந்த Rம் தொடராக இருக்கு. அவங்க எல்லாரையும் கூட்டி விடுங்க. அது முதலாவதுல இருக்கும். Bல பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் தொடர். அந்த 3Rம் இந்த Rம் சமாந்தரம். அப்ப 3Rக்கும் Rக்கும் சமாந்தரமான அந்த தொடர்புகள போட்டு விளைவுல காணுவீங்க. விளைவுல வந்தவரும் இந்த Rம் தொடர். அதாவது இந்த பகுதி தொடரா இருக்கும். இல்லையா? அப்ப அது தொடர அது எல்லாத்தையும் கூட்டுவீங்க. அங்க வார ஆரையும் இந்த ஆரும் சமாந்தரமாக இருக்கும். அவங்க 2 பேருக்கும் சமாந்தரமான சமன்பாடுகளையோ அல்ல தொடர்புகளையோ போட்டு விளைவுல காணும். அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தொடர். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி விட்டு 4ங்கிறத இங்க இருக்க விளைவுலாக இருக்கும். அப்ப அதெல்லாம் நீங்க கண்டு கடைசியாக விடை எடுத்து பார்த்தா, விளைவுள் தடை யாருக்கு பெருசா இருக்கும்னு கேட்டா, இந்த Cக்கு தான் பெருசா இருக்கும். ஆனா தம்பி, இத நான் ஒண்ணுமே செய்யாமலே சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 2 வசனங்கள் நான் படிச்சு தந்தேன். எலக்ட்ரிசிட்டி பாடம் படிக்கும்போது. 1 தடைகள் தொடராக இணைக்கப்பட்டிருக்கும்போது, விளையுள் தடை பெரிய தடையிலும் பெரியது. இது முதலாவது முக்கியமான வசனம். 2வது தடைகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கும்போது, விளையுள் தடை சிறிய தடையிலும் சின்னதாக இருக்கும். இது 2வது வசனம். அப்ப பாருங்க, இங்க ஏபிசின்னு 3 சுற்று இருக்கு இல்லையா? இந்த சுற்றுகள் எல்லாத்துலயும் இப்படி சமாந்தரமான செக்ஷன் ஒண்ணு இருக்கு. இப்படி சமாந்தரமா இருக்க செக்ஷன் யாரோட சமாந்தரமா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோட தான் சமாந்தரமாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல வரப்போற விளையும் கண்டிப்பா 6 விட குட்டியா தான் இருக்கும். இல்லையா? அதான் நம்ம அந்த கூற்றுல அந்த வசனத்துல சொல்றோம். 6 விட சின்னதா தான் இருக்கும். அப்ப 6 விட சின்ன ஒரு பெருமானமும், இங்க இருக்க ஒரு 2 6ம் கூட்டுப்பட போகுது. அப்ப எவ்வளவு வரும்? 3 இருக்காது. 6 விட சின்ன ஆள் தானே அங்க சமாந்தரத்துக்கு வரும். அப்ப 3R விட சின்னது, 2R விட பெருசு தான் ஏதோ ஒண்ணு வரப்போகுது. அதே மாரி அடுத்த ஆள்ல பார்த்தீங்கன்னா, மேல எவ்வளவு பெரிய லூப் வேணாலும் இருக்கட்டும். ஆனா இந்த பகுதியும், இங்க இருக்க Rம் ஒண்ணுக்கு ஒண்ணு சமாந்தரமா இருக்கு. அப்ப ஸ்டார்ட்டிங்க்கும் எண்டிங்க்கும் இடையில Rக்கு சமாந்தரமா தான் இன்னொரு பெரிய தடை தொகுதி ஒண்ணு இருக்கு. அப்ப வரப்போற விளையுள் கண்டிப்பா 6 விட சின்னதா தான் இருக்கும். சில வேளை மேல இருக்க ஆக்கெல்லாம் சுருக்கி எடுக்கும்போது R நோட்ன்னு ஒரு வேல்யூ வருது. சரியா? R நோட்ன்னு ஒரு வேல்யூ வருது. இது 6 விட சின்னதா இருக்குன்னு வைப்போமே. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வரப்போற விளையுள் தடை R நோட்ட விட சின்னதா தான் இருக்கும். ஏன் சிறிய தடையிலும் சின்னதா தான் இருக்கும். அப்ப விளையுள் தடை R ஈக்குவலன்ட் அப்படின்னு போட்டா, அது R நோட்ட விட சின்னது. அது எப்படியுமே R விட சின்னதா தான் இருக்கும். அப்போ இங்க Rங்கிறது சமாந்தரம் இருக்கதால, விளையுள் R விட குட்டியா தான் இருக்கும். ஆனா Cல பார்த்தீங்கன்னா, R எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு கூட்டுப்படுது. மொத்தமா 4 R இருக்கபடியா, இங்க தான் பெரிய தடை இருக்கும். சரிதானே? இங்க தான் பெரிய தடை இருக்கும். இங்க பெரிய தடை இருந்தா, இதுல தான் பெரிய வலு ஒரே கரண்ட்ல விரயமாகும். ஆகவே Cல தான் மிகப்பெரிய வலு நுகரப்படும். 3வது விட பொருத்தம் சர்வசாதாரணமான ஒரு கேள்வி. வலு அப்படின்னு அவங்க பேசியிருந்தாலும், இந்த கேள்வியில கேட்கப்படுற விஷயம் விளைவுள் தடை காண்றது. சரிதானே? இது 24வது கேள்வி. 3வது விட பொருத்தம். அடுத்து 26வது கேள்வி டவுட்டா கேட்டிருக்கு. அது விளைவுள் தடை சம்பந்தமான ஒரு கேள்விதான். வாட்சி பாருங்க. காட்டப்பட்டுள்ள சுற்றில் R அகற்றப்படும் போது, Xல் உள்ள வோல்ட் அளவு 4 வோல்ட்டினால் அதிகரிப்பதாக காணப்படுகிறது. இந்த படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, இந்த X குறிக்கப்படல. இதுதான் X. இதுதான் X. இந்த பாயிண்ட் தான் X. சரிதானே? இந்த Xல இருக்க வோல்ட் அளவு 4ஆல அதிகரிக்குதாம். அப்ப இந்த R டேஷ் எதுக்கு சமனா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. R சார்பாக எடுத்து கொடுக்கணும். சரியா? யோசிச்சு பார்ப்போம் எப்படி செய்யுது. இந்த R டேஷ் இல்லாட்டி என்ன நடந்திருக்கும்? இந்த சுற்று இப்படி இருந்திருப்பார். இவரும் R சமனான தடைகள். இவர் 12 வோல்ட். அந்த R டேஷ் இல்லாட்டி Xல இருக்க போற அழுத்தம் இந்த 12 சரி சமனா 2 பேர்லயும் விழும் இல்லையா? ஆகவே இதுல 6 வோல்ட் விழுறதுக்கு Xல 6 வோல்ட் இருந்திருக்கு. அப்பதான் இந்த பக்கம் 12 வோல்ட், இந்த R கொஞ்சம் அழுத்தத்தை விழ வச்சு Xல 6 வோல்ட்ட தரும். இந்த 6 வோல்ட்டும் இந்த Rல விழுந்து இந்த பக்கம் 0வா ஆகும். சரி, இந்த இடத்த புய் தொடுத்திருக்க மாதிரி யோசிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட்? அப்போ இப்படித்தான் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, நம்மளுடைய வலையமைப்புல Xங்கிற புள்ளியில R டேஷ் இல்லாட்டி அழுத்தம் வந்திருக்கு. ஆனா இங்க R டேஷ்ட போட்டபடியா என்ன நடக்கும்? அவருடைய அழுத்தம் மாறிடும். Xல உள்ள அழுத்தம் மாறிடும். என்ன காரணம்? இப்ப இந்த Rம் R டேஷ்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு விளையுள் தடை உண்டாக்குவாங்க இல்லையா? அந்த விளையுள் தடை இதே Rங்கிற பெருமானத்துக்கு சமனா இருக்காது. மாறிடும். அப்படி மாறும்போது எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு கேக்குறாங்க. சொல்றாங்கன்னா 4 வோல்ட்டினால் அதிகரிக்குது. அது எப்போ?
ஆர் டேஷ் அகற்றப்படும் போது எக்ஸில் உள்ள வோல்ட் அளவு 4 வோல்ட்டினால் அதிகரிக்குது. அப்ப ஆர் டேஷ்ட சேர்த்தா அங்க 6 வோல்ட் இருந்துச்சு, அது 4 வோல்ட்டால குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த ஆர் டேஷும் இருக்கும்போது எக்ஸ் எவ்வளவா இருக்கும்னா 2 வோல்ட்ங்கிற அழுத்தத்துல இருக்கும். புரியுதானே? எக்ஸ்ங்கிறது 2 வோல்ட் அப்படிங்கிற அழுத்தத்துல இருக்கு. இங்க பாருங்க, எக்ஸ்ங்கிறது 2 வோல்ட்டாக இருந்தால் இந்த ஆருக்கும் ஆர் டேஷ்டுக்குமான விளையுள் தடையில 2 வோல்ட் அழுத்தம் விழுது அப்படிங்கிறதா அர்த்தம். அப்ப இந்த ஆர் தடையில எவ்வளவு விழுந்திருக்கணும்? 10 வோல்ட் விழுந்திருக்கணும். ஏன்னா மொத்தமா 12 வோல்ட் பேட்டரியே. இந்த ஆர்ல 10 வோல்ட் விழ இவங்க 2 பேருக்கும் சேர்த்து வர விலையுள்ள 2 வோல்ட். புரியுதா? அப்போ இவங்க 2 பேருக்கும் சேர்த்து வர விலையுள்ள நான் ஒரு ஆர் ஈக்குவலன்ட் EQ அப்படின்னு போட்டா அது எழுத தெரியும் தானே? பெருக்கு தொகையின் கீழ் கூட்டுத்தொகை ஆர் இன்டூ ஆர் டேஷ் ஓவர் ஆர் பிளஸ் ஆர் டேஷ். இதுதான் ஆர் ஈக்குவலன்ட். இந்த ஆர் ஈக்குவலன்ட்ல 2 வோல்ட் விழுது, ஆர்ல 10 வோல்ட் விழுது. உங்களுக்கு தெரியும் அழுத்தம் தடைக்கு விகித சமனாக விழும். அப்போ ஆர் தடையில விழுற அழுத்தத்துக்கும் இந்த ஆருக்கும் ஆர் டேஷ்டுக்கும் விளைவில் காண்றமே அவர்ல விழுற அழுத்தத்துக்கும் இடையில விகிதம் எழுத முடியும். 10க்கு 2 இல்லையா? அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி 5க்கு 1ன்னு போடலாம். அது அங்க இருக்க தடைகளுக்கு விகித சமனாக தான் விழும். அதாவது 5க்கு 1 அப்படிங்கிறது ஆருக்கு ஆர் ஈக்குவலண்டா இருக்கும். நியாயம் தானே? அப்ப இதை பின்னம் எழுதுவோம். 5ன் கீழ் 1ங்கிறது ஆரின் கீழ் ஆர் ஆர் டேஷ் ஓவர் ஆர் பிளஸ் ஆர் டேஷ் இப்படி வரும். அப்ப இதை நீங்க மேல கீழே பெருக்கி இந்த ஆர் எல்லாம் வெட்டி 5 மடங்கு ஆர் டேஷ் ஓவர் ஆர் பிளஸ் ஆர் டேஷ் 1க்கு சமனா இருக்கும். அதுல ஒரு ஆர் டேஷ்ட கொண்டாந்து இந்த பக்கம் கழிச்சு விட்டீங்கன்னா 4 ஆர் டேஷ் இது ஆருக்கு சமனாக இருக்கும். இப்ப நம்ம என்னத்தை காணணும்? ஆர் டேஷ்ட தானே காணணும். அது R/4 ஆக இருக்கு. 26வது கேள்விக்கு 3வது விட பொருத்தமானதா? சிம்பிளான ஒரு கேள்வி. இங்கே அந்த விளைவுள் தடை சம்பந்தமான ஒரு கேள்வியாக தான் வந்திருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும், ஆறுங்கிற தடையோட ஏதாவது ஒரு தடைய சமாந்தரமா சேர்த்து விட்டீங்களாக இருந்தால் கண்டிப்பா வரப்போறது ஆரை விட சின்னதா இருக்கும். சரிதானே? ஆரை விட சின்னதா இருக்கும். ஆரை விட சின்ன ஒரு தடை இருக்குன்னா அதுல விழுற அழுத்தம் ஆறுக்கு விழுந்த அழுத்தத்தை விட குறைவாதான். சரியா? இப்ப 2 வோல்ட் தான் விழுது. முதல்ல 6 விழுந்துச்சு, இப்போ 2 வோல்ட் தான் விழுது. குறைவாதான். சரிதானே? அப்ப அந்த ஐடியாஸை வச்சுட்டு நீங்க இந்த கேள்வியை ஈஸியாக செய்யலாம். இதுக்கு 3வது விட அடுத்தது 29வது கேள்வி பாருங்க. வரிப்படத்தில் காணப்படுகின்றவாறு ஒரு சீரான காந்த புலத்தின் செல்வாக்கின் கீழ் ஒரு இலத்திரனும் ஒரு புரோத்தனும் இரு வட்ட பாதைகளை அளவிடைக்கு வரையப்படலாம். சுற்றி சமகதிகளுடன் செல்கின்றன. ஓகே, சமகதிகள். வேகம்னு சொல்லக்கூடாது, கதின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா வேகம் ஒவ்வொரு கணத்திலையும் மாறிட்டே இருக்கு. ஏன்னா திசை மாறுறாரு. ஆனா பருமன் மாறல. எல்லா இடத்துலயுமே வீதான். இப்படி வீதான், இப்படி வீதான், இப்படி வீதான். திசை கணத்துக்கணம் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால வேகம் மாறுது. ஆனா கதி மாறல. இந்த வேகம் மாறுறதாலதான் மையம் நோக்கி ஒரு ஆர்முடுகல் இருக்குன்னே நம்ம சொல்றோம். உங்களுக்கு தெரியும் தானே? வேகமாற்று வீதம் தான் என்னது? ஆர்முடுகல். அப்ப இங்க வேகம் மாறுது. அதனாலதான் வேகமாற்று வீதம் ஒண்ணு வருது. சரிதானே? அப்ப மையம் நோக்கி ஆர்முடுகல் வாரத்துக்கான காரணம் வேகம் மாறுறது. ஆனா வேகத்தின் பருமன் மாறல தம்பி. அதை கவனிச்சுக்கணும். வேகத்தின் பருமன் அதாவது கதி மாறல, திசை மாறல. அப்ப இந்த வேகத்தின் திசை தொடர்ச்சியாக மாறிட்டு இருக்கிறதாலதான் மையம் நோக்கி ஒரு ஆர்முடுதல் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம சொல்றோம். இதை கவனி. காந்தப்புலத்தின் திசை தாளின் தளத்துக்கு செங்குத்தாகவும் அதன் தளத்திற்கு உள்நோக்கியும் இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா எக்ஸா தான் போட்டிருக்காங்க. அதாவது என்ன அர்த்தம்? காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கு அப்படிங்கிறதா. அப்போ கூற்றுகளை பாத்தீங்கன்னா இலத்திரன் சிறிய வட்டப்பாதையும் புரோத்தன் பெரிய வட்டப்பாதையும் சுற்றி இடஞ்சுழியாக செய்யணும் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. இந்த பாதையின் ஆரை பத்தின ஒரு கேள்வி. அப்ப பாதையின் ஆரை ஒருக்க எழுதி பார்ப்போம். சரியா? நான் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை அழிக்கிறேன். கவனிங்க. இந்த இலத்திரன் இந்த உச்சி புள்ளியில, சரியா, இந்த திசையில வீங்கிற வேகத்துல இயங்குறாருன்னு வப்பமே. ரைட்டா? அப்போ ஒரு காந்த புலத்துல ஒரு ஏற்றம் அசையும் போது அதுல விசை தான். அந்த விசை BQV அப்படிங்கிறதுக்கு சமனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். Bங்கிறது அங்க இருக்க காந்த புலத்தின் காந்தப்பாய் அடர்த்தி, Qங்கிறது அசைகிற ஏற்றம், Vங்கிறது அவர் அசைகிற வேகம். இப்ப இவருடைய திசை நம்ம எப்படி காண்றது? அதுக்கு பிளமிங் இடக்கை விதி யூஸ் பண்ணும். பிளமிங் இடக்கை விதி அப்படின்னு சொன்னா இந்த 3 விரலையும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தான திசையில பிடிச்சு பெருவிரல் என்னத்தை தரும்? விசையை தரும். ஆட்காட்டி விரல் புலத்தின் திசையை தரும். நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையை தரும். சரியா? அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி பிடிச்சு பார்ப்போம். புலம் உள்நோக்கி இருக்கு. பேஜுக்கு உள்நோக்கி. மின்னோட்டம் பாத்தீங்களாக இருந்தா இது கவனம். இப்ப இங்க ஓடுறது இலத்திரன் இல்லையா? அதுக்குதான் நான் வலது நோக்கி என்ன பண்ணிருக்கேன்? வீங்கிற வேகத்தை குறிச்சிருக்கேன். ஒரு மறையேற்றம் வலது நோக்கி ஓடுனா மின்னோட்டம் இப்படி ஓடும் இல்லையா? ஒரு மறையேற்றம் வலது நோக்கி போகுது. ஆனா நேரேற்றம் ஓடுற திசை தான் மின்னோட்டத்தின் திசை. அப்ப மறையேற்றம் வலது பக்கமா ஓடுனா மின்னோட்டம் இடது பக்கமா ஓடும். அப்ப மின்னோட்டம் இந்த திசையில ஓடுது. ஆகவே விசையை பாருங்க, கீழ் நோக்கி இருக்கு. விசை கீழ் நோக்கி இருக்கு. விசை கீழ் நோக்கி இருந்தா வேகம் இப்படி இருக்க, விசை கீழ் நோக்கி இருக்க, இவர் இப்படி ஒரு வட்டப்பாதையை எடுப்பார்.
இல்லையா? நியாயம் தானே? அவருடைய இயக்கம் எப்படி இருக்கும்? இந்த திசையில இருக்கும். ஓகே. அதே மாதிரி இவர்ல நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆரை பத்தின கதைய கதைச்சுட்டு வருவோம். இதுதான் நம்மளுடைய விசை F, BQV அப்படின்னு இருக்கும். இந்த மையம் நோக்குன விசைய நம்ம திணிவு சார்பாகவும், அவர் இயங்குற வேகம் சார்பாகவும் எழுத தெரியும். அப்ப இந்த இயக்கத்துக்கு மையம் நோக்கி F சமனமே போட்டுப்பா. சரியா? எழுதுனா மையத்தை நோக்கி இருக்க போற விசை F, அது BQக்கு சமனா இருக்கும். இதான் நம்ம மேல எழுதிருக்கு. ஆனா BQV அப்படிங்கிறது MAக்கு தானே சமன். இவருடைய திணிவு ஒரு Mன்னு போடுறேன். புரோத்தனுக்கும் இலத்திரனுக்கும் வேற வேற திணிவுகள். அது நம்ம சமன்பாட பொதுவா எடுத்துட்டு நம்ம யோசிச்சு பார்த்துப்போம். சரியா? Mன்னு போடுறேன். ஆர்முடுகளுக்கு பதிலா மைய நோக்கு ஆர்முடுகள் தொடலி திசையில இருக்க வேகம் சார்பாக எழுத தெரியும் V²/r. ரைட்? இப்ப இதுல இந்த ஆரை தானே தேவை. ஆரை எழுவை மாற்றம் பண்ணுங்க. MV/BQ அப்படின்னு வரும். இப்ப யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேரும் சமனான கதியில தான் இயங்குறாங்க. ஒரே காந்தப்புலம் B தான் காந்தப்பாய் அடர்த்தி. இலத்திரனுக்கு மைனஸ் ஏற்றம் இருக்கும். புரோத்தனுக்கு பிளஸ் ஏற்றம் இருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ஒரே பருமனுடைய ஏற்றம். இலத்திரனுக்கு -1ன்னு சொன்னா புரோத்தனுக்கு +1 ஆக இருக்கும். இங்க BQV போடும்போது Qவுக்கு பருமன் மட்டும் தான் போடுவோம். திசையை கவனிக்க மாட்டோம். திசையில அவருடைய அந்த பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க மாட்டோம். ஆகவே Qவுக்கு 1 தான் வரப்போகுது. அதுவும் 2 பேருக்குமே சமனாக தான் இருக்கும். அப்ப யாரு மாறுவா? இந்த திணிவு தான் மாறப்போகுது. புரோத்தனுக்கு திணிவு பெருசாகவும் இலத்திரனுக்கு திணிவு சின்னதாகவும் இருக்கும். அப்ப ஆரும் எம்மும் விகித சமனா தானே இருக்கு. யாருக்கு திணிவு குறைவோ அவர் அசைற பாதை தான் சின்னதாக இருக்கு. புரியுதா? அப்போ இலத்திரனுக்கு தான் திணிவு குறைவு. இலத்திரண்ட பாதை தான் என்னவாக இருக்க போகுது? சின்னதாக இருக்கும். ஓகே. அப்ப இந்த 2 பாதைகள்ல இதுதான் இலத்திரண்ட பாதை. இதுதான் புரோத்தண்ட பாதை. அப்ப இதுல இருக்க கூற்றுகளை பாருங்க. இலத்திரன் சிறிய வட்ட பாதை, அது சரி. புரோத்தன் பெரிய வட்ட பாதை. அந்த அந்த பகுதி சரி. இடஞ்சுழியா வலஞ்சுழியான்னு இன்னும் தெரியாது. சரியா? ஆனா இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தவர் சிறிய வட்ட பாதை, அது சரி. புரோத்தன் பெரிய வட்ட பாதை, அதுவும் சரி. அடுத்த பாத்தீங்கன்னா இலத்திரன் பெரிய வட்ட பாதை, அங்கே பிள்ளை. நாலா பாருங்க இலத்திரன் பெரிய வட்ட பாதை, அதுவும் பிள்ளை. அடுத்ததுல இலத்திரன் சிறிய வட்ட பாதை, புரோத்தன் பெரிய, அதுவும் சரி, அதுவும் சரி. இப்ப சுழிய கொஞ்சம் பார்ப்போம். இதுக்கு என்னத்தை யூஸ் பண்ண போறோம்? ஃபிளமிங் இடக்கை விதியை யூஸ் பண்ண போறோம். இலத்திரனுக்கு நம்ம போட்டு பார்த்தாச்சு. வேகம் வலது நோக்கி இருக்கு. இலத்திரன்கிறது மறையேற்றங்கிறபடியா மின்னோட்டம் இடது நோக்கி இருக்கும். புலம் உள்நோக்கி, விசை அப்ப கீழ். அப்ப வேகம் இந்த திசையிலையும் விசை இப்படியும் இருந்தா அவர் இப்படி ஒரு வட்டப்பாதையை தான் உண்டாகும். இப்படிதான் வளைவு. ரைட்? இதே மாதிரி புரோத்தனுக்கு யோசிச்சு பார்ப்போம். புரோத்தனுக்கு இப்படி வேகத்தை கொடுக்கும். சரியா? இப்படி வேகத்தை கொடுத்தா இது ஒரு நேரேற்றம் தானே. நேரேற்றம் அசைற திசையை தான் மின்னோட்டமாக இருக்கு. அப்ப நம்ம ஃபிளமிங் இடக்கை விதி யூஸ் பண்ணும்போது புலம் உள்நோக்கி, மின்னோட்டம் வலது நோக்கி தான் இருக்கும். அப்ப விசை பாருங்க மேல் நோக்கி இருக்கு. அப்ப விசை இதுல மேல் நோக்கி. அப்போ இந்த புரோத்தன்ல வேகம் இப்படி, விசை இப்படியும் வந்தால் அவர் இப்படி ஒரு பாதையை தான் எடுப்பார். இல்லையா? அப்ப இலத்திரண்ட பாதையை பாருங்க, அது வலஞ்சுழியாக இருக்கு. கிளாக் வைஸ் வலஞ்சுழியாக இருக்கு. ஆனா புரோத்தண்ட பாதை இடஞ்சுழியாக இருக்கு. இல்லையா? அப்ப இதை நம்ம பாடம் ஆகிட்டு போக முடியாது. ஒரு காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கும் போது அதுல இப்படி வேகத்தை கொடுத்தா இலத்திரன் வலஞ்சுழியா தான் சுத்தும், புரோத்தன் இடஞ்சுழியா தான் சுத்தும். அப்படி பாடமாக்க முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்குற வேகத்தின் திசைகளை பொறுத்து அது மாறும். இவர்ல வலது பக்கமா வேகத்தை கொடுத்துட்டு இவர்ல இடது பக்கமா கொடுத்து விட்டீங்கன்னு வைங்களேன், 2 பேருமே ஒரே சொல்லில சுத்தும். ரைட்டா? அப்போ அந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சோ அல்லது பாடமாக்கியோ செய்ய முடியாது. அதை நம்ம அங்க போயிட்டு யோசிக்க தான் இருக்கு. அது அங்க கொடுக்குற கேள்வியை பொறுத்து மாறும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி இருக்க விடை எதுவோ அதான் சரியான விடை. முதலாவது பாருங்க, இலத்திரன் சிறிய வட்டப்பாதையை சுற்றி வலஞ்சுழியாகவும், அது சரி. புரோத்தன் பெரிய வட்டப்பாதையை சுற்றி இடஞ்சுழியாகவும் செல்லும், அதுவும் சரி. ஆகவே முதலாவதுதான் விடையாக இருக்கு. 2வது 3வது இருக்க பாத்துக்கோங்க, அது பிழையா தான் இருக்கு. ஆகவே 29க்கு 1வது விடை. இதுவும் சிம்பிளான ஒரு கேள்விதான். அடுத்த பாருங்க 44. 30 பாகை செல்சியஸில் வளிமண்டலத்திலிருந்து தனியாக்கிய வளிக்கு ஒரு குறித்த கனவளவு முதலில் 80 பாகை சீர்க்கு வெப்பமாக்கப்பட்டு பின்னர் சீரான வீதங்களில் 15 பாகை செல்சியஸுக்கு குளிர்ச்சியாக்கப்படுகிறது. வெப்பமாக்கலும் குளிர்ச்சியாக்கலும் மாறா அமுக்கத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. தனியாக்கிய வளியின் பனிபடு நிலை 25 பாகை சி ஆகும். நேரம் T-உடன் வளிக்கனவளவின் தொடர்பு ஈரப்பதன் R, தனி ஈரப்பதன் A, 2 பேர்ட்டும் மாறலை கேட்கறாங்க. நேரத்தோட எப்படி மாறுது அப்படின்னு கேட்கறாங்க. கவனிங்க. முதல்ல சார் ஈரப்பதன் அப்படின்னா என்ன? அதை நம்ம M/M into 100 இப்படின்னு எழுதுவோம். இதுல சிம்பிள் M அப்படிங்கிறது யாரு? ஏதாவது ஒரு குறித்த கனவளவு வாயு இல்லாட்டி ஒரு அறை, அதுக்குள்ள எவ்வளவு நீராவி நின்றுட்டு இருக்கு, அதுதான் இந்த M. கேபிட்டல் M யாரு? அதே அறைக்குள்ள மேக்சிமம் எவ்வளவு நீராவி நிக்கலாம், அதுதான் கேபிட்டல் M. அப்போ மேக்சிமம் கேபிட்டல் M நிற்கக்கூடிய ஒரு அறையில சிம்பிள் M தான் நிக்குதாக இருந்தால் அந்த சிம்பிள் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் இடையிலான ரேஷியோவை சதவீதமா எழுதுறதான் சாரீரப்பதன். அப்ப சிம்பிள் எம் ஓவர் கேபிட்டல் எம் இன்டூ 100% தான் என்னவா இருக்க போகுது? நம்மளுடைய சாரீரப்பதனாக இருக்க போகுது. இப்ப பனிபடு நிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? பனிபடு நிலை அப்படின்னா என்னன்னா, ஒரு என்வாயன்மெண்டோ அல்லது ஏதாவது ஒரு அறையோ டெம்பரேச்சரை குறைச்சிட்டே போகும்போது ஒரு கட்டத்துல பனி உருவாக தொடங்கும். இந்த பனி
உருவாக தொடங்குற டெம்பரேச்சர் தான் பனிபடு நிலை, டியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பனிபடு நிலையில சாரீரப்பதன் 100% வந்துவிடும். அதாவது என்ன அர்த்தம்? இந்த சிம்பிள் எம்மும் கேபிட்டல் எம்மும் ஒண்ணுக்கொண்ணு சமனா வந்துரும். அந்த அறையில எவ்வளவு நீராவி நிக்கலாமோ அவ்வளவு நீராவியும் அங்க நிக்கும். அதை தாண்டி அங்க நீராவிய செலுத்த முடியாது. மேக்சிமம் எவ்வளவு நிக்கலாமோ அவ்வளவு நீராவி அங்க நிக்குது. அதுதான் பனிபடு நிலையில நடக்கிற கதை. ரைட்டா? பனிபடு நிலையை விட குறைஞ்ச என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் நீர் ஒடுங்க தொடங்கும். அதாவது உங்களுக்கு தெரியும், டெம்பரேச்சர் கூடும்போது அந்த அறையில நிற்கக்கூடிய நீராவியின் திணிவு கேபிட்டல் எம் கூடும். சரியா? டெம்பரேச்சர் பனிபடு நிலையை விட குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அறையில நிற்கக்கூடிய நீராவியின் திணிவும் குறையும் தானே, கேபிட்டல் எம்மும் குறையும் தானே. என்னைக்குமே சாரீரப்பதன் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% தாண்டாது. அப்போ பனிபடு நிலையை விட குறைஞ்சிட்டா கேபிட்டல் எம் குறைஞ்சிட்டே இருக்க சிம்பிள் எம்மும் அதோடயே சேர்ந்து குறையும். எப்படி குறையும்? அங்க இருக்க நீராவி எல்லாம் நீரா ஒடுங்கி தான் ஆவியின் அளவு குறையும். அங்க நிக்கிற நீராவியின் அளவு சிம்பிள் எம் குறையும். அப்போ 100% தாண்டி நீங்க டெம்பரேச்சர் குறைச்சா அங்க தண்ணி ஒடுங்கும். சரிதானே? இதுதான் பனிபடு நிலை பத்தின கதை. இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம இந்த கேள்வியை செய்ய ட்ரை பண்ணுவோம். முதல்ல பாருங்க, ஆரம்பத்துல 30 பாகை செல்சியஸ்ல தான் இந்த ரூம் இருக்காம் இல்லையா? அப்ப அது பனிபடு நிலை விட கூடவா குறைவா? பனிபடு நிலை 25 பாகைசின்னு சொல்றாங்க. 25 விட 30 பாகைசி பெருசு. அதாவது இப்ப இருக்க போற ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% இருக்காது. ஞாபகம் இருக்கு, 100% இருக்காது. இப்ப இத 80 பாகை செல்சியஸுக்கு சூடாக்குறாங்க. இந்த வழியை நான் முதல்ல சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் கூடும்போது அங்க நிக்கக்கூடிய நீராவியின் திணிவு கேபிட்டல் எம் கூடும். அப்ப யோசிச்சு பாருங்க, அங்க சிம்பிள் எம்ங்கிற திணிவு நீராவி நின்றுட்டு இருக்கு. கேபிட்டல் எம்ங்கிற நீராவியின் திணிவு நிக்க முடியும். ஆனா டெம்பரேச்சரை கூட்டுறதால இந்த கேபிட்டல் எம் கூட போகுது. ஆனா நிக்கிற நீராவி மாறி இருக்குமா? அங்க நீர் ஆவியாகிறதுக்கு எந்த சாஸும் இல்லாட்டி அப்படியெல்லாம் இவங்க ஒண்ணுமே சொல்லல. சரியா? நிக்கிற நீராவி மாறாது. அங்க எவ்வளவு நீராவி இருக்கோ அவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? அது உருவாகி வர முடியாது இல்ல. அங்க நிக்கிற நீராவி சிம்பிளே மாறாது. ஆனா டெம்பரேச்சர் கூடுறதால அங்க நிக்கக்கூடிய நீராவி எவ்வளவு அங்க நிப்பாட்டி வைக்கலாம், அந்த மேக்சிமம் வேல்யூ அது கூடும். கேபிட்டல் எம் கூடும். அப்ப இந்த பின்னத்துல மேல இருக்கவர் மாறல, ஆனா கீழ இருக்கவர் கூடுறார். அப்ப என்ன நடக்கும்? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறையும். அப்ப 30 பாகை செல்சியஸ்ல இருந்து 80 பாகை செல்சியஸ் வரைக்கும் நீங்க அங்க இருக்க வாயுவை சூடாக்கும் போது RH குறையல். அதுவும் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்றதா இருந்தா 30 பாகைங்கிறது 100% விட குறைஞ்ச ஹியூமிடிட்டி இல்லையா? அதுல இருந்து அப்படியே தொடர்ச்சியா குறைஞ்சிட்டு போகும். இப்போ 80 பாகைசில இருந்து மறுபடி 25 பாகைசி வரைக்கும் கூடுது இல்லையா? சரி, குறையுது இல்லையா டெம்பரேச்சர்? அந்த டைம் சிம்பிள் எம் மாறாது. ஆனா கேபிட்டல் எம் என்ன செய்யும்? குறையும். ஏன்? டெம்பரேச்சர் குறைய 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 கேபிட்டல் எம் குறையும். அப்ப ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். சரியா? அது எது வரைக்கும்? 80ல இருந்து 25 வரைக்கும். 25 வரைக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கூடி இருக்கு. ஆனா 25 பாகைசில ஒரு கிரிட்டிக்கலான சம்பவம் நடக்கும். என்னது? அதுதான் நம்மளுடைய பனிபடு நிலை. பனிபடு நிலையை தாண்டி நீங்க டெம்பரேச்சரை குறைச்சா அங்க இருக்க தண்ணி ஒடுங்க தொடங்கும். அப்ப என்ன நடக்கும்னா சிம்பிள் எம் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அதே மாதிரி கேபிட்டல் எம்மும் குறைவார். ஏன்? டெம்பரேச்சர் குறையறனால கேபிட்டல் எம் குறைவாரு. அங்க 100% தாண்டி நீராவி இருக்க முடியாததால சிம்பிள் எம்மும் குறைவார். ஒடுங்கி ஒடுங்கி குறைவார். அப்ப 25 பாகை செல்சியஸ்ல வரும்போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% மாறிடும். ஏன்னா அதான் பனிபடு நிலை. 15 பாகை சி வரைக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100%ல தான் இருக்கு. அப்ப 25 பாகை செல்சியஸ்ல இருந்து 15 வரைக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இப்படி நேரா மாறாம இருக்கும். இது 100% இருக்கும். புரியுதானே? அப்ப அதுகளை வச்சு ஏதாவது விடைகளை தட்ட முடியுமா? தட்டலாம். ஆரம்பத்துல 100 விட குறைவா இருந்திருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கணும். அப்புறம் கூடி 100க்கு போய் மாறாம இருந்திருக்கணும். அதான் நம்மகிட்ட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கிராஃப். 2வது கிராஃப் வராது. அது கூடி அதுக்கப்புறம் குறைஞ்சி மாறாம இருக்கு. அப்படி இல்லையே? அதே மாதிரி 4வது பாருங்க, அது ஸ்டார்ட் பண்ற இடமும் அந்த மாறாம இருக்க இடமும் மட்டத்துல இருக்கு இல்லையா? ரெண்டுமே 100% மாதிரி அப்ப யோசிக்க வேண்டியிருக்கு. அப்படி கிடையாது. ஏன்னா 30 பாகைசி பனிபடு நிலையே இல்ல. அங்க இருக்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைவா தான் இருக்கும். 4வது வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3வது யோசிங்களேன். 30 பாகைசில பெரிய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியாம், ஆனா பனிபடு நிலையில குறைஞ்ச ஹியூமிடிட்டியாம். அது பிள்ளை தானே? பனிபடு நிலை தான் மேக்சிமம் ஹியூமிடிட்டியாக இருக்கும் 100%. அதை தாண்டி நீங்க டெம்பரேச்சர் எவ்வளவு குறைச்சாலும் 100%மா தான் இருக்கும். சரியா? அப்போ 3வதும் பிள்ளை. 5வதும் 1வதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு. அவ அடுத்த கதையும் பார்ப்போம். தனி ஈரப்பதன் பத்தி பேசுறான். தனி ஈரப்பதன் அப்படின்னா என்னது? ஒரு அறை V கனவளவு உடையது. இதுக்குள்ள M திணிவுடைய நீராவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனி ஈரப்பதன் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, அங்க இருக்க நீராவியின் திணிவின் கீழ் அந்த அறையின் கனவு. இது MORVங்கிறது நீங்க ஆல்ரெடி எங்கேயோ பார்த்திருப்பீங்க. எங்க அடர்த்தி. இந்த அடர்த்தியும் தனி ஈரப்பதனும் ஒரே அலகு பரிமாணங்களை உடையதான். ஆனா ரெண்டுமே வேற வேற கணியங்கள். உண்மையிலே இது அடர்த்தியாக இருக்கபடியா அப்சல்யூட் ஹியூமிடிட்டிய ஒரு அறையில இருக்க நீராவியின் அடர்த்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையாலையும் சொல்ற வழக்கம் உண்டு. சரியா? அப்ப யோசிப்போம். ஆரம்பத்துல
30 பாகை செல்சியஸ்ல அந்த அறை இருந்துச்சு. அப்ப ஏதோ ஒரு ஹியூமிடிட்டி இருந்திருக்கும். அந்த அறையில ஏதோ ஒரு திணிவு இருந்திருக்கும். இப்ப நீங்க டெம்பரேச்சர கூடும்போது அந்த திணிவு மாறுமா? மாறாது. கனவளவு மாறுமா? அறையின் கனவளவு? அதுவும் மாறாது. அப்போ டெம்பரேச்சர கூட்டுற நேரத்துல அப்சல்யூட் ஹியூமிடிட்டி மாறப் போறது இல்ல. அவர் அப்படியே நேர்கோடா இருப்பார். புரியுதா? இப்ப டெம்பரேச்சர குறைக்கணும். டெம்பரேச்சர குறைக்கும் போதும் அங்க இருக்க நீராவியின் அளவு மாறப் போறது இல்லையே, கனவளவு மாறப் போறது இல்லையே. அப்பயும் மாறாம இருப்பார். எது வரைக்கும்னு கேட்டா, பனிபடு நிலை வரைக்கும். டியூ பாயிண்ட் வரைக்கும். பனிபடு நிலைய தாண்டி நீங்க வெப்பநிலை குறைக்கும்போது, அங்க இருக்க நீராவி எல்லாம் நீராக ஒடுங்கும். நீராக ஒடுங்குதுன்னா, அங்க இருக்க திணிவு தானே கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி, ஒடுங்கி குறைய போகுது. அப்போ பனிபடு நிலைக்கு பிறகு நீங்க வெப்பநிலைய குறைக்கும்போது, இந்த சிம்பிள் எம் குறையும். அப்ப இந்த பின்னத்துல சிம்பிள் எம் குறைஞ்சு V மாறாம இருந்தா, தனி ஈரப்பதம் அப்படியே குறையும். இந்த பகுதி பனிபடு நிலையாக இருக்கு. சரிதானே? அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்போ 100% ஆகி மாறாம இருக்கோ, அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும் இவர்ல அந்த முறிஞ்சு கீழ குறைய தொடங்குற ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் ஒரே டெம்பரேச்சரா இருக்கும். அதான் நம்மளுடைய பனிபடு நிலையாக இருக்கும். அப்படி இருக்க கிராஃப் யாருன்னு பாருங்க. 5 கிடையாது. ஏன்? இது இங்க நடக்குது. இது இங்க நடக்குது. அது பிழ. 1வது பாருங்க. அது ஓகே தானே? 1வது தான் விட. புரியுதா? அப்போ தனி ஈரப்பதன், சாரி ஈரப்பதன். இந்த கான்செப்ட் 2ம் நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சா, இந்த கேள்விய அழகா ஈஸியா செய்திரலாம். இதுக்கு அவ்வளவு பெரிய டைமும் எடுக்காது. கிராஃப ஈஸியா தட்டி செய்து விட்டுறலாம். அடுத்தது 49வது கேள்வி டவுட்டா கேட்டிருக்கு. இது உண்மையிலே ஒரு நல்ல கேள்விதான். பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உலோக குறுக்குச் சட்டங்களுடன் ஒருமிக்க இணைக்கப்பட்ட இரு சமாந்தர பெரிய மரச்சில்லுகளை ஒரு ராட்டினம் கொண்டுள்ளது. சில்லுகளின் தளங்கள் வடக்கு தெற்கு திசையில் இருக்குமாறும், அவ்விடத்தில் கிடையாக உள்ள புவியின் காந்தப்புலம் Bயின் திசைக்கு குறுக்கு சட்டங்கள் செங்குத்தாக இருக்குமாறும் ராட்டினம் நிமிர்த்தப்பட்டுள்ளது. அதாவது இந்த குறுக்கு சட்டங்கள் இருக்குல்ல, LM அப்படின்லாம் போட்டிருக்காங்களே, இந்த சட்டங்கள் இந்த புவிக்காந்த புலம் Bக்கு செங்குத்தாக இருக்காம். சரிதானே? அது படத்திலே குறிக்கப்பட்டிருக்கு. இரு சில்லுகளும் மையங்களின் ஊடாக செல்லும் கிடை அச்சை பற்றி உருவில் காட்டப்பட்டுள்ள திசையில் ஒரு மாறா சுழற்சி காலம் Tயில் சுழல்கிறது. இவருடைய சுழற்சி காலம் T அப்படின்னு தந்திருக்காங்க. LM ஆனது, அதாவது இந்த கோள் LM ஆனது T=0வில் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அதி உயர் தானத்தில் இருக்குது. இதுதான் இந்த ராட்டனத்தின் அதி உயர் புள்ளியாக இந்த கணத்துல இருக்கா. இவர் அப்படியே சுத்தும் போது கணத்து கணம் அந்த தானம் மாறிட்டே இருக்கு. Tயுடன் குறுக்கு சட்டத்தின் முனை M குறித்து எல்லின் முனையிலே தூண்டிய மின்னியக்கு விசை. அதாவது இவரு சார்பா M சார்பாக எல்லுல இருக்க அழுத்தம் மின்னியக்க விசை மாறலை சிறந்த விதத்தில் குறிப்பது யாரு அப்படிங்கறதான் கேள்வி. ரைட்? யோசிப்போம். நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா, இந்த ஆக்சிஸ் இருக்கே, இந்த பக்கம் இருந்து கொஞ்சம் கண்ணை வச்சு யோசிச்சு பாக்குறேன். ரைட்டா? அப்ப புவி காந்தப்புலம் எப்படி இருக்கும்? Bங்கிற காந்தப்பாய் அடர்த்தியுடைய புவி காந்தப்புலம் இப்படி இருக்கும். ராட்டினம் எப்படி இருக்கும்? இப்படி வட்டமா தெரியும் இல்லையா? இதுல அந்த குறுக்கா இருக்க அந்த கோள் எல்லாமே இப்படி இப்படி இருக்கும். 3Dல இப்படி இப்படி இருக்க போகுது. சரியா? இப்படி இப்படி இருக்கும். இப்படிதான் ராட்டினம் இருக்க போகுது. இப்போ இதுல அதி உயர் புள்ளியில தான் யார் இருக்கான்னா, நம்மளுடைய LM அப்படிங்கிற கோள் இருக்க போறார். இவர் எப்படி சுத்தி வருவாரு? இப்படி இப்படி வட்ட வட்டமாக தான் சுத்தி வருவார். உங்களுக்கு தெரியும், ஒரு கோள் காந்த விசை கோடுகளை வெட்டும் போதுதான் அத மின்னியக்கு விசை தூண்டப்படும். இப்ப இங்க இந்த கோள் அதி உயர் புள்ளியில இயங்க ஆரம்பிக்கும் போது அவர் இந்த காந்தப்பாய அடர்த்திக்கு பேரலலா தான் இயங்க ஆரம்பிப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் அவருடைய திசை கீழ் நோக்கி மாறும். ஆரம்பிக்கும் போது பேரலலா தான் ஆரம்பிப்பாரு. அப்ப ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு காந்த விசை கோடுகளையும் வெட்டாது. ஏதாவது ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படுமான்னு கேட்டா தூண்டப்படாது. E0. அப்ப ஆரம்ப கணத்துல மின்னியக்க விசை 0ஆக இருக்கு. எந்தெந்த விடைகள் வராது? அப்போ பாருங்க, 1வது வராது, 2வது வராது. இதே மாதிரிதான் இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், அந்த டைம் இவருடைய இயக்கம் இப்படி இருக்கு இல்லையா? இப்படி இயக்கம் இருந்தாலும் அது காந்தப்பாய அடர்த்திக்கு சமாந்தரமா தான் இருக்கு. அப்பயும் ஒரு காந்தப்பாய கோடுகளும் வெட்டப்படாது. ஆகவே இந்த கணத்திலையும் தூண்டப்படுற மின்னியக்கு விசை 0வா தான் இருக்கும். இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நடுவுல ஏதோ ஒரு பகுதியில 0 வருது, 0 வருது, 0 வருது. அப்ப இதை வச்சுட்டு தட்ட முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா வேற விதமாக யோசிப்போம். ரைட்? என்ன பண்ண போறேன்னா, நம்ம கண்ணை ஒரு பக்கம் வச்சுதானே நம்ம 2 விடைகளை தட்டி விட்டோம். இப்ப கண்ணை நேரா முன்னுக்கு கொண்டாந்து வைக்க போறேன். இங்க வைக்க போறேன். நேரா முன்னுக்கு இருந்து பார்க்க போறேன். இப்படி நேரா முன்னுக்கு இருந்து பார்த்தா காந்தப்பாய அடர்த்தி கண்ணை நோக்கி அல்லது தாள்ல இருந்து வெளிநோக்கி வார மாதிரி தெரியும். அதை நான் இப்படி வரையறேன் இல்லையா? இப்படி வெளிநோக்கி இருக்க ஒரு காந்தப்பாய அடர்த்தி இருக்கும். B பருமன் உடையது. இதுல LM கோள் எல்லாம் இப்படிதான் இயங்க போகும். இந்த LMங்கிற கோள் கீழ் நோக்கி இயங்குறாருன்னு வைங்களேன். இந்த பக்கம் L, இந்த பக்கம் M இருக்கும். இவர் கீழ் நோக்கி இயங்குறாருன்னு வைங்களேன். இதுல சரியா இந்த இடத்துல இருக்கும் போதுதான் சரியா, அதாவது நான் எங்க சொல்றேன்னா, இந்த பகுதியில இந்த இடத்துல இந்த கோள் இருக்கும்போதுதான், இந்த இடத்துல கோள் இருக்கும்போதுதான் நிறைய காந்த விசை கோடுகளை வெட்டிட்டு இயங்குவார். அப்ப அந்த டைம் தான் மிகப்பெரிய மின்னியக்க விசை தூண்டப்படும். அப்போ இந்த இடத்துல ஒரு மேக்சிமம் வரும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல இருக்கும் போதும்
இவர் இப்படி இயங்குவாரு. அப்பயும் நிறைய காந்த விசைக்கோடுகள வெட்டிக்கிட்டு தான் இயங்குவாரு. ஏன்னா காந்த விசைக்கோடுலாம் இப்படி இப்படி இருக்கு. ஆனா இவருடைய இயக்கம் அதுக்கு செங்குத்தா இருக்கு. அப்ப நிறைய காந்த விசைக்கோடுகள வெட்டிக்கிட்டு தான் இயங்குவாரு. அப்ப இந்த நிலையிலயும் இந்த நிலையிலன்னா என்னது? மிகப்பெரிய காந்த விசைக்கோடுகள வெட்டுற சந்தர்ப்பம் வரும். அப்பதான் மின்னியக்கு விசை பெருசாக தூண்டப்படும். இதுல கீழ் நோக்கி இயங்கும் போதும், மேல் நோக்கி இயங்கும் போதும் ஒரே பக்கம் தான் மின்னியக்கு விசை தூண்டப்படுமான்னு கேட்டா இல்ல. இத பார்க்கறதுக்கு நம்ம ஃப்ளெமிங்கின் வலக்கை விதியை யூஸ் பண்ண முடியும். இல்லையா? வலக்கை விதி என்ன சொல்லுது? இடக்கை விதி மாதிரியே தான் ஆட்காட்டி விரல் புலத்தின் திசையை குறிக்கும். சரியா? பெருவிரல் இயக்கத்தின் திசையை குறிக்கும். நடுவிரல் அந்த கம்பியிலயோ இல்ல கோல்லையோ ஓடுற மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். சரியா? அதாவது மின்னோட்டத்தின் திசையை வச்சுட்டு நீங்க மின்னியக்க விசைன்ற திசையை யோசிக்கலாம். மின்னோட்டம் இடது பக்கமா இருக்குதுன்னா ஒரு பேட்டரியை கொண்டு போய் அங்க போட்டா இடது பக்கமா தான் பிளஸ் இருக்கணும், வலது பக்கமா மைனஸ் இருக்கு. அப்பதான் இந்த திசையில கரண்ட் ஓடும். அப்படி யோசிச்சு பார்த்து மின்னியக்க விசை எங்கிட்டு இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா புலம் வெளிநோக்கி. சரியா? வெளிநோக்கி, இயக்கம் கீழ் நோக்கி. அப்ப மின்னோட்டம் இடது பக்கமாக இருக்கு. அப்ப பேட்டரி நம்ம இப்படி போட்டிருக்கணும். அப்போ எம் சார்பாக எல்லினுடைய மின்னியக்க விசை பாசிட்டிவா இருக்கு. தானே? இந்த இடத்துல நீங்க புவித்தொடுத்து வச்சீங்கன்னு வைங்களேன், அதானே சார்பாகங்கிற கதை. இது 0வா இருக்கும்போது புவித்தொடுத்து விட்டீங்களா இருந்தா இந்த பக்கம் பிளஸ் அழுத்தம் ஏதோ இருக்கும். பிளஸ் அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னா ஆரம்பத்துல அவர் மேல இருந்து அப்படியே இயங்க ஆரம்பிச்சார். காந்த விசை கோடுகளை கீழ் நோக்கி தான் வெட்டிட்டு இயங்கினார். அதுல சரியா இந்த புள்ளிக்கு வரும்போது என்னது? மிகப்பெரிய ஒரு மின்னியக்க விசை அங்க தூண்டப்படும். ஆகவே அதுவும் பாசிட்டிவ்ல தூண்டப்படும். ஆகவே 5வது கிராஃப் வராது. ஏன்? அதுல இந்த இந்த கட்டத்துல பாருங்க நெகட்டிவ் விசை வருது. அது இல்ல. இப்ப 4வதா 3வதாங்கிறது தான் டவுட். இதே மாதிரி ஒரு காந்த புலத்துக்குள் இப்படி வெளிநோக்கிய காந்தப்புலம் இருக்க ஒரு பிரதேசத்துல இந்த கோள் மேல் நோக்கிங்கிற சந்தர்ப்பத்தை யோசிங்க. அதுதானே இந்த பகுதி. இந்த டைம் நம்ம மின்னியக்கு விசை எங்கிட்டு வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி நம்ம பிடிச்சு பார்க்கலாம். புலம் வெளிநோக்கி இயக்கம் மேல, அப்ப மின்னோட்டம் இந்த பக்கமா இருக்கும். இல்லையா? புலம் வெளிநோக்கி இயக்கம் மேல, அப்ப மின்னோட்டம் இந்த பக்கமா இருக்கும், வலது பக்கமா இருக்கும். இப்படி இருக்கு. மின்னோட்டம் இப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த LM அப்படிங்கிற கம்பியில பேட்டரி இப்படி போடப்பட்டிருக்கு. அப்பதானே கரண்ட் இப்படி ஓடும். அப்ப எம் சார்பாக எல்லுண்ட அழுத்தம் பாத்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஆரம்பத்துல பாசிட்டிவும் இப்ப நெகட்டிவும் வராது. 4வது விட வராது. ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு. அது இல்ல 3வது விட தான் பொருத்தமாக இருக்கும். இப்படி நம்ம யோசிச்சு பார்த்து இந்த 49வது கேள்வி செய்யலாம். இது ஒரு நல்ல கேள்வி. ஆனாலும் ஈஸியாக யோசிச்சு பார்த்து செய்யலாம். இதுக்கு தேவைப்பட்டது ஃப்ளெமிங்கின் வலக்கை விதி. முதல்ல ஒரு கேள்வி செஞ்சா அதுக்கு தேவைப்படுது ஃப்ளெமிங்கின் இடக்கை. இந்த விதிகள்லாம் ஞாபகம் இருக்கும். அடுத்து 50வது கேள்வியை பாருங்க. ஓய்விலிருந்து புறப்படும் சில்லு ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சாய்தளத்தின் வழியே நழுவாமல் கீழ் நோக்கி உருளவிடப்படுகிறது. நேரம் T-உடன் புவி தொடர்பாக சில்லின் சுற்றளவு மீது உள்ள ஒரு புள்ளி P-யின் வேகம் பருமனின் மாறலை பின்வரும் வரைவுகளில் எது மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கிறது? T=0 புள்ளி P சாய்தளத்தை தொடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆரம்ப கணத்துல இந்த Pங்கிற புள்ளி சரியா சாய்தளத்தை தொட்டுட்டு இருக்கோம். யோசிங்க. உங்களுக்கு இந்த கதை தெரியும். யோசிக்க பஞ்சுபட்டுட்டு கேள்வி கஷ்டம்னு கேள்வியை பிளேம் பண்ணக்கூடாது. சரிதானே? கேள்வி யோசிக்கிறதுக்கு தருவாங்க. யோசிக்கிறதுக்கு தான் எக்ஸாம் பேப்பர் வைக்கிறது. ரைட்? யோசிக்க நம்ம சிரமப்படவோ இல்ல சோம்பேறித்தனப்படவோ கூடாது. ஆரம்பத்துல என்னது? இந்த Pங்கிற புள்ளி தரையை இப்படி தொட்டுட்டு இருக்கான். ஆனா இப்போ சாய்தளம் இல்லை. இது ஒரு கிடையான தரை. இந்த சில்லு Vங்கிற வேகத்துல இப்படி இயங்குதுன்னு வைங்களேன். தரை சார்பான வேகங்கள் நீங்க படிச்சிருக்கு. ஏரியெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? இங்க 2v இருக்கும். இந்த புள்ளியில அதிதாள் புள்ளியில 0வா இருக்கும். இதெல்லாம் அழகா போட்டு உங்களுக்கு வரைய தெரியும். ரைட்? அப்போ இந்த Pங்கிற புள்ளியின்ற வேகத்தை நம்ம யோசிப்பமாக இருந்தா இவர் Vங்கிற வேகத்துல உருளும் போது இவர் தரையை தொடுவார், அப்புறம் மேக்சிமம் பாயிண்ட் அடைவார், மறுபடி சுத்தி தரையை தொடுவார், மேக்சிமம் பாயிண்ட் அடைவார், மறுபடி சுத்தி தரையை தொடுவார். அப்படி மாறி 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 தான் நடக்கும். அப்போ இவருடைய Pங்கிற புள்ளியின்ற தரை சார்பான வேகம் 0க்கும் 2vக்கும் 0க்கும் 2vக்கும் இடையில ஆசிலேட் ஆகும். அப்ப கிராஃப் எப்படி வரும்னு யோசிக்கிறீங்க? இது சாய்தளம் கிடையாதான், இது கிடைத்தரைக்கு நான் பேசுறேன். 0க்கும் 2vக்கும் 0க்கும் 2vக்கும் இப்படி ஆசிலேட் ஆயிட்டு இருக்கும். இந்த மேக்சிமம் பாயிண்ட் 2v ஆகிரும். ரைட்டா? இது நேரம். இந்த பக்கம் இருக்கிறது யாரு? தரை தொடர்பாக புள்ளி P-ன்ற வேகத்தின் பருமன். அதான் கதி. திசையெல்லாம் பாக்குது. சரி, கதி அதான் அந்த பக்கம் இருக்கு. அப்ப இப்படிதான் கிராஃப் வரும். இதுல இந்த பரப்பு என்னவா இருக்கும்? இந்த ஒரு இப்படி ஒரு மலை ஒண்ணு வந்துச்சுன்னா இந்த பரப்பு இது என்னவா இருக்கும்? யோசிங்க. இது VT கிராஃப் தானே. VT கிராஃப் பரப்பு என்னது தரும்? கோண இடப்பெயர்ச்சியை தரும். இதுல இந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம யோசிச்சு பார்த்தா அது என்ன கட்டம்? 0ங்கிற வேகத்துல இருந்து ஒரு மேக்சிமம் வேகத்துக்கு போய் மறுபடி 0 ஆகுற அந்த கட்டம், அந்த பகுதி. அதாவது இந்த Pங்கிற புள்ளி தரையை தொட்டுட்டு இருந்து அவர் மேக்சிமமா ஒரு தூரத்துக்கு போய், தரையில இருந்து மேக்சிமம் ஒரு தூரத்துக்கு போய் மறுபடி மேக்சிமம் தூரத்துல இருந்து மறுபடி தரைக்கே வாரத்துக்கு எடுத்த இடப்பெயர்ச்சி என்னவோ அதை தான் இந்த பரப்பு தரப்பு. அது உண்மையில
உண்மையில என்னது? அது இந்த வட்ட வளையத்துண்ட அல்லது வட்ட தட்டுண்ட சர்க்கம்ஃபரன்ஸா இருக்கும். 2πr இருக்கும் இல்லையா? அத வேணா நான் எஸ்ன்னு போடுறேன். அதுதான் இந்த பரப்பால தரப்படும். இந்த எஸ் மாறாது இல்ல. ஒவ்வொரு தடவை சுத்தும் போதும் அந்த டிஸ்க் குறைஞ்சிட்டு போகுதா? இல்லாட்டி டிஸ்க் பெருசாகுதா? அப்படியெல்லாம் இல்ல. இந்த டிஸ்க்ன்ற அளவு மாறாது. ஆகவே இந்த எஸ்ங்கிற பரப்பு எங்கேயுமே மாறாது. எல்லாமே எஸ்ஸா தான் இருக்கும். நியாயம் தானே? இதுவும் நம்ம சிம்பிளா யோசிக்கலாம்ல. இப்போ இதே யோசிங்களேன். சாய்தளத்துல இந்த டிஸ்க் இயங்குது. ஆரம்பத்துல பி தரைய தொட்டுட்டு இருக்காரு. ரைட்? இவர் இப்படி சுத்தி இயங்க போறாரு. இது வழுக்கிக்கிட்டு போல. உருண்டு மட்டும் தான் போறாரு. சரிதானே? இதுக்கு யோசி. இதுல பாத்தீங்களாக இருந்தால் இந்த டிஸ்க்குக்கு இந்த திசையில ஒரு ஆர்முடுகள் இருக்கு இல்லையா? ஆர்முடுகள் இருக்குன்னு சொன்னா இந்த டிஸ்க் இப்படி இயங்குற வேகம் இருக்கு இல்லையா? இந்த வேகம் கணத்துக்கு கணம் கூடிக்கிட்டே இருக்கும். கணத்துக்கு கணம் கூடிக்கிட்டே இருக்கும். அதாவது ஆரம்பத்துல முதலாவது ரவுண்ட் அடிக்கும் போது இவர் மேக்சிமம் பாயிண்ட்ல எடுப்பார்ல ஒரு வேகம். அந்த வேகத்தை விட 2வது ரவுண்ட் அடிக்கும் போது இவர் மேக்சிமம் பாயிண்ட்ல எடுக்கிற வேகம் பெருசா இருக்கும். ஏன்னா இது 2v தானே. ஆனா இந்த vங்கிறது தொடர்ச்சியா கூடிக்கிட்டே இருக்கு. அப்ப முதலாவது ரவுண்ட் அடிக்கும் போது மேக்சிமம் பாயிண்ட்ல வேகம் என்ன எடுப்பாரோ அதை விட 2வது ரவுண்ட் அடிக்கும் போது வேகம் பெருசாதான் இருக்கும் இல்லையா? 3வது ரவுண்ட் அடிக்கும் போது இன்னும் பெருசா இருக்கும். ஏன் தொடர்ச்சியா கீழ் நோக்கி முடுக்கிறார். அப்ப இதுக்கான கிராஃப் நம்ம வரைஞ்சு பார்த்தா ஆரம்பத்துல ஒரு சின்ன வேகம், மேக்சிமம் சின்ன வேகம் v1 போடுறேன். 2வது ரவுண்ட் அடிக்கும் போது 0ங்கிற நிலையை அடைஞ்சு மறுபடியும் பெரிய ஒரு உயர் வேகத்துக்கு போவார் இல்லையா? v2. 3வது ரவுண்ட் அடிக்கும் போது இந்த நேர்கோட்டு வேகம் இன்னும் கூடிடும் ஆர்முடுகள் காரணத்தால. அவை இது இன்னும் பெரிய வேகத்துக்கு இப்படி போகும். சரியா? அப்ப கிராஃப்ன்ற வடிவம் இப்படிதான் வரணும். அப்ப என்னென்ன விடைகளை வெட்டலாம்? முதலாவது விடையை வெட்டலாம். ஆரம்பத்துல தரையை தொட்டுட்டு இருந்தாருன்னு தானே சொல்றாங்க. தொட்டுட்டு இருக்கும் போது தரை தொடர்பாக அந்த புள்ளி பீண்ட வேகம் 0வா தான் இருந்திருக்கணும். 3வது விடையும் வெட்டலாம். 2வது 4வது 5வது விடைகள் தான் மிச்சம் இருக்கு. இப்ப அடுத்த கதையை யோசி. இங்க வர இந்த பரப்பு என்னத்தை தரணும்? இந்த பரப்பு இந்த நீளத்தை தரணுமா இல்லையா? இல்லையா? அவர் 0ல இருந்து மறுபடியும் 0 ஆகுறதுக்கு எடுத்த நேரத்துல இந்த VT கிராஃப்ன்ற பரப்பு இவர் சுத்தி வந்து இந்த நீளத்தை தரணுமா இல்லையா? அப்ப அந்த பரப்பு தான் இந்த டிஸ்கிண்ட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr ஆக இருக்கும். அததான் நம்ம எஸ்ன்னு போட்டோம். இந்த பரப்பு எஸ். ரைட்? 2வது ரவுண்ட் அடிக்கும் போதும் அதே 2πr தானே சுத்தி வரணும். தரைய தொட்ட நிலையில இருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடி தரைய தொட்ட நிலைக்கு வரதுக்கு அதே எஸ்ங்கிற தூரத்தை தானே போயிருக்கணும். அப்ப இவருடைய பரப்பும் என்னவா இருக்கணும்? எஸ்ஸா தான் இருக்கு. அந்த விஷயம் புரியுதா? இவருடைய பரப்பும் எஸ்ஸா தான் இருக்கு. இதுல இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, இவர் குறைந்த உயரத்துல எஸ்ங்கிற பரப்பை எடுக்கிறார். ஆனா இவர் கூடிய உயரத்துல எஸ்ங்கிற பரப்பை எடுக்கிறார். அப்ப இவருக்கு எடுத்த நேரம் t1, இவருக்கு எடுத்த நேரம் t2, இவருக்கு எடுத்த நேரம் t3 அப்படின்னு யோசிச்சா t2 t1 விட சின்னதா இருக்கும். அப்பத்தானே பெரிய உயரத்துல சின்ன நீளத்துக்கு பரப்பு சமனா வர முடியும். t3ங்கிறவரு அதை விடையும் சின்னதா இருப்பார் இல்லையா? அப்போ எல்லாமே சமனா இருக்க 2வது விட வராது. புரியுதானே? 4வதா 5வதாங்கிறது தான் பிரச்சனை. 4வதுல பாத்தீங்கன்னா அந்த டைம் கூடிட்டு போறத காட்டுறாங்க. 5வதுலயும் காட்டுறாங்க. 4வதுக்கும் 5வதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கிராஃப் 5வதுல ஒரு பக்கமா இப்படி சரிஞ்சிருக்கு. அது சமச்சீரா இல்ல. இப்படி சமச்சீரா இல்ல. இப்படி சரிஞ்சிருக்கு. உண்மையிலே எப்படி வரும்? சரிஞ்சுதான் வரும். ஏன்? இவர் சுத்தும் போது ஒரு சீரான வேகத்துல இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறார். அடுத்து வேற ஒரு பெரிய சீரான வேகத்துல இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறார். அதை விட பெரிய ஒரு சீரான வேகத்துல இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறார். அப்படி இருந்திருந்தா இது இந்த மாதிரி ஒரு சமச்சீர் கிராஃபா வந்திருக்கும். புரியுதா? ஆனா இவர் ரவுண்ட் அடிக்கும் போதே வேகமாக்கிட்டு தான் என்ன பண்றாரு? ரவுண்ட் அடிக்கிறார். ஏன்னா ரவுண்ட் அடிக்கும் போதே அந்த ஆர்முடுகள் தாக்கம் இருக்கும். அப்ப அந்த முதலாவது ரவுண்ட் அடிக்கும் போதே அந்த வேகம் தொடர்ச்சியா கூடிட்டு தான் இருக்க போகுது. அப்ப உண்மையிலேயே இந்த கிராஃப் 0ல இருந்து ஆரம்பிச்சு இப்படி இழுபட்டுதான் என்ன நடக்கும்? இப்படியே வரும். சரியா? 0 ஆகும். மறுபடி ஏறும், டக்குன்னு கீழே விழும். ஏன்னா இப்ப வேகம் கூடிருச்சு, டக்குன்னு கீழே விழும். இப்ப இன்னும் டக்குன்னு மேலே ஏறும், இன்னும் குயிக்கா கீழே விழும். வேகம் இன்னும் கூடிருச்சு இல்லையா? அப்ப மெதுவா ஆரம்பிச்சவரு பெரிய வேகத்துக்கு போய் டக்குன்னு விழுவாரு. சரியா? அப்புறம் அப்படியே டக்குன்னு மேல எழுமுனவரு குயிக்கா விழுவார் இல்லையா? இப்ப இதே வேகத்தோட மேல எழுமுனவரு அதை விட குயிக்கா விழுவார். இப்படிதான் கிராஃபர் ஆஃப் செட் ஆகிதான் இருக்கும். இதுல எல்லா இந்த பகுதிகள்ட்ட பரப்பையும் எடுத்து பாத்தீங்கன்னா அது எஸ் ஆதார். அந்த டிஸ்கண்ட சர்க்கம்ஃபரன்ஸ் எஸ் ஆதார். புரியுதானே? இதுக்கு 5வது விட தான் பொருத்தம். ஒரு டிஸ்க சாய்தளத்துல வச்சா அது எப்படி இயங்கும்னு தெரிஞ்சிருந்தா போதும். அது சும்மா கண்ண மூடி பார்க்க தோணுமா இல்லையா? இப்ப இதுல நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம்னா இந்த தரை சார்பான கதை. நம்ம ஏன் தரை சார்பாக ஒரு டிஸ்க் இயங்கும் போது வேகங்கள் இதுல 0, இந்த இடத்துல வியா இருக்கும், இந்த இடத்துல 2வியா இருக்கும்னு போடுறதே சிலருக்கு தெரியாது. இப்ப தரை சார்பாகன்னு சொன்னா தரை பார்க்கும் போது தானே இல்லையா? அதுதானே மெக்கானிக்ஸ்ல நம்ம பேசுற சார்பு அப்படிங்கிறதுக்கான கதை. தரையில இருந்து பார்த்தா இவருடைய வேகம் எப்படி இருக்குங்கிற கதை தான் தரை சார்பான வேகம். இதை நீங்க இமேஜின் பண்ணி பார்க்க
பாக்குறதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, நீங்க இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பெரிய ஒரு சைஃபை படத்துல ஏதோ ஒரு வாகனம் இருக்கு. அந்த வாகனத்தின் டயர் ரொம்ப பெருசா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்தா இந்த தரையே கண் இருக்கும்போது பாக்குற மாரி தான் அத வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மனுஷன்ட சைஸ வந்து நம்ம புறக்கணிச்சு தரைக்கு கண்ணு முளைச்சு பாக்குற மாரி நம்ம யோசிக்க முடியும். இப்ப நீங்க இப்படி பார்க்கும்போது இதுதான் புள்ளி Pன்னு வச்சுக்கோங்களேன். சரியா அதிதாள் புள்ளியில இருக்கு. இதுதான் புள்ளி P அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் இயங்கும்போது இந்த புள்ளிய நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா இருந்தா, அந்த புள்ளி அசையாத மாரி தான் உங்களுக்கு தெரியும். இல்லையா? இதே மேல இருக்க ஒரு புள்ளிய நீங்க கீழ இருந்து அப்படியே மேல எட்டி பார்ப்பீங்களாக இருந்தா, அது பெரிய ஒரு வேகத்துல அசைற மாரி தெரியும். அது அப்படியே வீசப்பட்டு போற மாரி தெரியும். இது பெரிய வேகத்துல போற மாரி தெரியும். ஆனா உங்க கண்ணு முன்னுக்கு இருக்க அந்த சின்ன அதிதாள் புள்ளிய பார்ப்பீங்களா இருந்தா, அவரு அசையாத மாரி தெரியும். இல்லையா? அதுதான் உண்மையிலேயே தரை பார்க்கும்போது நடக்கிறது. தரை பார்க்கும்போது நடக்கிறது தான் தரை சார்பான வேகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தரை சார்பாக அரிதாள் புள்ளி இப்படியே தொட்டுட்டு இருக்கும். சரிதானே? மேல இருக்கவரு அப்படியே வீசப்பட்டு பெரிய வேகத்துல போகும். அப்படிதான் தரை பார்க்கும்போது அவருக்கு தெரியும். இதுதான் இந்த V2V போடுற காரணம். அப்ப இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமாக இருந்தால், இந்த வேகங்கள் எப்படி மாறணுங்கிறத புடிச்சிடலாம். இல்லையா? இப்ப சாய்தல் அப்படிங்கிறதால அது ஆர்முடுகுங்கிறது அது பேசிக் சென்ஸ். ஆர்முடுகும் போது வேகம் தொடர்ச்சியா கூடிட்டே போகணும். அப்ப அந்த பீக் வார வேகங்கள் தொடர்ச்சியா கூடிட்டே போகணும். அப்ப மலை மாதிரி அழகா ஒருத்தர் சின்னதா இருப்பாரு. அடுத்தது மேக்ஸிமம் பாயிண்ட் பெருசா இருக்கும். அதை விட பெருசா தான் அடுத்தவர் இருக்கும். அப்படி வரும். அப்ப அதை வச்சு 2 விடையெல்லாம் தட்டலாம். இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம பேசலாம். அடுத்தது அந்த ஒரு பகுதியின் பரப்பளவு அவர்ட்டு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ். அவர் ஒரு தடவை சுத்தி வரத்துக்கு எடுக்கிற தூரம் அதை தரும். அதையும் நம்ம யோசிக்கலாமா இல்லையா? அப்போ இவர் வேகமாக வேகமாக அவர் ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எடுக்கிற டைம் சின்னதாகிட்டே போகும். இந்த சரிவை எப்படி பேசலாம்? சரியை எப்ப சமச்சீரா வருவாரு? ஒரே சீரான வேகத்துல ஒரு ரவுண்ட் அடிச்சாதான் சமச்சீரா வருவார். அடுத்த வட்டம் அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெரிய சீரான வேகத்துல அடிக்கணும். அடுத்ததுக்கு இன்னும் பெரிய ஒரு சீரான வேகத்துல அடிக்கணும். அப்பதான் என்னது சமச்சீரான கிராஃப். ஆனா இங்க அப்படி கிடையாது. தொடர்ச்சியா முடிக்கிட்டே இருக்காரு. அதாவது வேகம் தொடர்ச்சியா கூடிட்டே இருக்கு. வேகம் தொடர்ச்சியா கூடிட்டே இருந்தா அவர் இப்படி ஆஃப் செட் ஆகிதான் வருவார். இப்படி சரிஞ்சுதான் வருவார். புரியுது? 5வது விட மாதிரி சரிஞ்சுதான் வருவார். இதுதான் இந்த 50வது கேள்வி. இதுவும் நம்ம சமன்பாடு அது இது ஒண்ணுமே போடாம செஞ்சு யோசிச்சு பார்த்து செய்யக்கூடிய ஒரு கேள்விதான். ஈஸியான ஒரு கேள்வி. 50வது வந்திருக்குன்னு கஷ்டம் இல்ல. சரிதானே? என்னைக்குமே நம்ம ஒரு கேள்வியை பார்த்து பயந்து அதை விட்டுறக்கூடாது. ட்ரை பண்ணி பார்க்கணும். யோசிக்க சோம்பேறிப்படக்கூடாது. யோசிக்க சோம்பேறிப்பட்டுட்டு ஒரு கேள்வி கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்றது முட்டாள்தான். அதே மாதிரி சுருக்க கஷ்டப்பட்டுட்டு ஒரு கேள்வியை செய்யாம விட்டுட்டு போறது சரிதானே? சுருக்கிறத ஸ்மார்ட்டா எப்படி சுருக்குறது அப்படி யோசிக்கிறதா புத்திசாலித்தனம், சாமர்த்தியம். சரியா? ஒரு கேள்வி செய்ய ட்ரை பண்றீங்க, பெரிய சுருக்கல்னு வந்துருச்சு, இது வந்து பெருசா இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போறது அது வந்து தேவையில்லாத ஒரு வேலை. ஏன்னா பாதி செஞ்சுட்டீங்க இல்லையா? சுருக்கி விட்டா விட அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதனால அப்படிப்பட்ட வேலைகள் செய்யாம கேர்லெஸ் மிஸ்டேக் விடாம யோசிச்சு தெளிவா உணர்ந்து கேள்விகளை செய்யும் போது அந்த கேள்விகள் ஈஸி ஆகிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். நான் சொல்லும் போது அது உங்களுக்கு புரியாது. அது நீங்களா செய்து பார்த்தாதான் புரியும். சரிதானே? நீங்களா உணர்ந்து செய்து பார்க்கணும். அப்பதான் புரியும். இது நான் அடிக்கடி சொல்ற விஷயம். அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நீங்க டவுட்டா கேட்டிருந்தா 2014 MCQ கேள்விகள். மத்ததெல்லாம் ஓகேவா இருக்கும்னு நம்புறேன். சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல போடலாம். இதுல நம்ம பேசுனதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல போடலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.